இலான் மஸ்க் உலகத்திலே பணக்காரனான இலான் மஸ்கை யாராலையும் வந்து பீட் பண்ண முடியாது நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ பெரிய டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், அதுவும் இல்லாம ஒரு பொலிட்டிக்ல வந்து ஒரு மிகப்பெரிய டேர்ன், எக்ஸ்.com இந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர். ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள். இவரை மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் நிச்சயமா கிடைக்காது. ஏன்னா ஒரு வாரத்துக்கு 100-120 மணி நேரம் வேலை செய்யறவர். அவரோட நெட்ஒர்த்தை யாரு பீட் பண்ணுவாங்கிறத நான் வந்து ஸ்பெகுலேட் பண்ணவே இல்லை. பட் அது நடந்திருக்குங்க. லாரி எலிசன், ஆரக்கிள் ஜெயன், நம்ம எல்லாரும் தெரியும். ஆரக்கிள் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. இந்த டேட்டா பேஸ் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் வந்து அவங்க ரொம்ப பயனீரியான நபர், ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அந்த கம்பெனியோட ஃபவுண்டரான லாரி எலிசன் பார்த்தீங்கன்னா வந்து இலான் மஸ்கை பீட் பண்ணி வேர்ல்டு ரிச்சஸ்ட் மேன் ஆயிருக்காரு. மறுபடியும் ஒரு செகண்ட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு. ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு அவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்லை. பட் நெக் டு நெக்ல இருக்காரு. இது எப்படி நடந்தது? அதுவும் ஒரே நாள்ல இவரோட நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $70 பில்லியன் வந்து அதிகரிச்சிருக்கு. அது இந்திய ரூபாயில பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 லட்சம் கோடிங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த வருமானம் 5 மடங்கான தமிழ்நாட்டோட வருமானத்தை விட அதிகமான சொத்தை அவர் ஒரே நாள்ல வந்து கெயின் பண்ணியிருக்காரு. அது காரணம் வந்து ஆரக்கிளோட அந்த ஷேர்ல நடந்த ஒரு மிகப்பெரிய ஸ்பைக்கிங் தான். அதுக்கு காரணம் நான் ஏற்கனவே இன்னொரு பழைய வீடியோ போட்டிருக்கேன். அமெரிக்கால இல்ல சரி உலகத்துல இப்ப மிகப்பெரிய ஏஐ ப்ராஜெக்ட்னா ஸ்டார் கேட். இது வந்து மேன்ஹாட்டன் ப்ராஜெக்டுக்கு நிகரா இந்த ப்ராஜெக்டை பாக்குறாங்க. அதாவது இதுக்கு முக்கியமான 4 நிறுவனங்கள் வந்து முன்னா சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் மாதிரி ஆரம்பிச்சது தான் இந்த ஸ்டார் கேட். அந்த 4 நிறுவனங்கள் என்னன்னா மெயின் ரெண்டு. ஒன்று வந்து ஜாப்பனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட், மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியான சாஃப்ட் பேங்க். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம சாட் ஜிபிடியோட பேரண்ட் கம்பெனியான ஓப்பன் ஏ. இது ரெண்டு தான் மேஜர் அந்த ஸ்டார்கேட் போர்ஷனோட ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணிருக்குது. மிச்ச முக்கியமான கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஆரக்கிள், அப்புறம் எம்ஜிஎக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல ஆரக்கிள் பங்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்கேட்ல அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு டேட்டா வேர் ஹவுஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டர்னு எப்படினாலும் வச்சுக்கோங்க, இல்லை சர்வர்ஸ் எப்படினாலும் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஆரக்கிளோட முக்கியமான பங்கு பார்த்தீங்கன்னா இந்த சர்வர்ஸ் அமைக்கிறது, அந்த ஸ்டோரேஜ் திங்ஸ், அது மாதிரி ஹை நெட்ஒர்க்ஸ். ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு பங்கு இருக்கு. என்விடியா கிட்ட இருந்து சிப்செட்ஸ் வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆரக்கிளோட பங்கு நிறைய இருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை, உலகத்துல நிறைய ப்ராஜெக்ட்ல வந்து இந்த டேட்டா பேஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஏஐக்கு. அஃப்கோர்ஸ் ஜிபியூ முதல் தேவையா இருந்தால் அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா கிளவுட் சர்வீஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால இந்த ஆரக்கிளோட பங்கு இன்றியமையாததா இருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட காம்படிட்டரான ஏடபிள்யூஎஸ் இல்ல அஷ்யூரோட இவங்க கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா பண்றதுனாலையும் அந்த மார்க்கெட் டாமினன்ஸ் இருக்கிறதுனாலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷேர் ஸ்பைக் வந்து இருந்திருக்கு. முக்கியமா கடந்த ஒரு 2 மாசத்துல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% மேல வந்து 50 to 100% மேல வந்து அவங்க ஷேர்ஸோட மூவ்மெண்ட் இருந்து இந்த ஒரு காரணத்தினாலே வந்து இப்போ லாரி எலிசன் வந்து உலகத்திலே ரிச்சஸ்ட் மேன் ஆயிருக்காருங்க. இது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லாம உலகத்தோட டேட்டா மார்க்கெட், இவரோட அப்ரோச் வித்தியாசம் இருக்கு. இந்த டேட்டா மார்க்கெட்டை கேப்சர் பண்றது தான் ஆரக்கிளோட ஒரு முக்கியமான ஒரு பிலாசபி, இல்லை முக்கியமான ஒரு மோட்டோவா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ பாத்தீங்கன்னா வந்து இந்த ஏஐ வந்து உலகத்தையே புரட்டி போடுறது. முக்கியமா இந்த ஸ்டார் கேட் அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $500 பில்லியன் வந்து பட்ஜெட் வச்சு இப்போ ஆல்மோஸ்ட் $100 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுல. ஸோ இது வந்து உலகத்தையே புரட்டி போடுங்கிற அளவுக்கு சொல்றாங்க. ஏன்னா இது அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட். ஸோ என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து பார்ப்போம். இப்போ கரண்டா பார்த்தீங்கன்னா மறுபடியும் இலான் மஸ்க் தான் வந்து உலகத்திலே ரிச்சஸ்ட் மேனா இருக்காரு. பேக் டு அவரோட ஸ்பாட்டை வந்து பிடிச்சிட்டாரு.